சன் டிவியில் அனாமிகா சீரியல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இந்த சமயத்தில் அனாமிகா சீரியல் இப்போ ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சண்டே மட்டும் பிற்பகலில் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சன் டிவியில் இப்போ அனாமிகா சீரியலை இரவு நேரத்தில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அனாமிகா சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் அனாமிகா சீரியல் இரவு நேரங்களில் வரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை படி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வேற எந்த ஸ்லாட்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணத்தினால இந்த சீரியலை அதுவும் பிற்பகல் நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சீரியலை இரவு நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சன் டிவி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வேற என்ன டைம் ஸ்லாட் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் இரவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக வேற எந்த ஸ்லாட்டும் பெருசாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அதனால சன் டிவி என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்காக ஒரு சீரியலை முடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காரணம் அப்படிங்கிறது அனாமிகா சீரியல் ஒன்றும் அவ்வளோ எபிசோட்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ் கொண்ட சீரியல் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த சீரியலை அவ்வளோ லாங் லாஸ்டிக்காக கொண்டு போக முடியாது. மேக்ஸிமம் ஒரு 100-150 எபிசோடு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாத காலம் மட்டும்தான் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவ்வளோ தூரம் இதுக்குன்னு ஒரு ஸ்லாட்டை ஒதுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால வாரம் இறுதியில் மட்டும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இரவு நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இரவு நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 9 மணிக்கு இப்போ எதிர்நீச்சல் தொடர் ஒளிபரப்பாகுது இல்லையா? ஸோ அந்த ஸ்லாட்டில் இப்போ அந்த ஸ்லாட் முடிஞ்சதுக்கப்புறம் 9 மணிக்கு அப்படிங்கிறப்போ சிங்கப்பெண்ணை சீரியலை மாற்றி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. 9 to 9:30 வரை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சிங்கப்பெண்ணை சீரியல் ஒளிபரப்பாகும். சிங்கப்பெண்ணை சீரியல் ஒளிபரப்பான அந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா மருமகள் அப்படிங்கிற சன் டிவியோட ஒரு புத்தம் புதிய தொடரானது ஒளிபரப்பாக போகுது. இதெல்லாம் ஓகேப்பா. அனாமிகா எப்போ டெலிகாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது இரவு நேரம் அந்த 9 to 9:30 வரைக்கும் சிங்கப்பெண்ணை ஒளிபரப்பாகுது இல்லையா? அந்த சீரியல் திங்கள் முதல் வெள்ளி வரை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அனாமிகா சீரியல் 9:30 அப்படி அந்த 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் ஸோ அந்த ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இது ரசிகர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான அப்டேட் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வேறு என்ன மாதிரியான அப்டேட்ஸ் போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய வேல்யூபிளான அப்டேட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த என்ன வீடியோஸ் போடலாங்கிறதையும் சொல்லிவிடுங்க. உங்களுக்காக சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.